நமஸ்காரம். நமஸ்காரம். கார்த்திகை மாதம் வந்தாச்சு. நம்ம பரணி தீபம் ரொம்ப விசேஷம் இல்லையா அந்த கார்த்திகை மாதம்? ஆமாம். அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன்மா. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே அப்படின்னு விளக்கை பற்றி அவ்வளோ அழகாக பாடியிருக்கார் சிவனடியார்கள்லாம், ஆழ்வார்கள்லாம் எல்லாருமே. அதை கார்த்திகை மாதம்னாலே தீபந்தான். நான் முதல் சேனலில் சொன்ன மாதிரி தீபந்தான். அப்புறம் இந்த கார்த்திகை மாதம் வர பரணி, அதாவது அமாவாசைக்கு முன்னால வர பரணியை வந்து மகாபரணின்னு சொல்லுவா. அதுல வந்து பித்ருக்களுக்கு வேணுங்கிற காரியம் செஞ்சா ரொம்ப விசேஷம். பௌர்ணமி ஒட்டி வர பரணி இருக்கு பாருங்க, இந்த பரணி தீபம் ஏத்தினா அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த மாதம் வந்து டிசம்பர் இந்த மாதத்தில் டிசம்பர் 3ஆம் தேதி பௌர்ணமிக்கு முன்னாடி வர்றது பரணி அன்னைக்கு தான். என்ன விசேஷம் மாமி? அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம ஆத்துல, இல்லை கோவில்களில் போய் என்ன பண்ணணுங்கிறத பற்றி சொல்லுங்களேன். இது வந்து அந்த பரணி தீபங்கிறது கார்த்திகைக்கு முதல் நாள் பண்ணுவான். சில சமயம் ரெண்டுமே ஒரே நாளில் வந்துடும். காலையில் பரணி, சாயங்காலம் கார்த்திகை வந்துடும். ஒரே நாளே சில அமைஞ்சிடும். அதுக்கு முழு விரதம் இருப்பா. ஆற்றுலேயே வாத்தியாரை தர வச்சு ஆற்றுல பரணி தீபம் போட்டு அப்படியும் பண்ணுவா. சிலவே கோவிலில் போயும் பண்ணுவா. இந்த பரணி தீபத்தை கோவிலில் போயினா அதில் 365 திரி, அதை 365 திரிய ஒன்னா வச்சு இப்படி குறுக்க அது நடுவுல இப்படி கட்டினா அப்படி எக்ஸ் மாதிரி குறுக்க போல இருக்கும் பாக்கிறதுக்கு. நமக்கு ஒரு மோடா, டெல்லி மோடாலாம் அந்த மாதிரி இருக்கும். அத வந்து ஒரு பெரிய அகல் மடக்குன்னு சொல்லுவா. அதுல வந்து இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பசுநெய்யா இருந்தா என்ன விசேஷம், அதை விட்டு இந்த 365 திரியும் அதை நல்லா டிப் பண்ணி அப்சைட் பண்ணா மேலேயும் கீழையும் அது இதுவாயிடுது. அதுக்கு சந்தன குங்குமம் அந்த அகலுக்கு இட்டு வாழை இலையை பரப்பி, நுனி வாழை இலையை அதில் அரிசியை பரப்பி அது மேலே இந்த அகலை வச்சு இந்த தீபத்தை ஏற்றிட்டு தேங்காய், வெத்தலை பாக்க பழம் நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காமிச்சு 2 பேருக்கு வெத்தலை பாக்கம் கொடுப்பா. கோவில் சுற்றி பிரகாரம் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா. சில பேர் அருணாச்சல பூஜைன்னு ஆத்திரையே பண்ணுவா. அதுவும் சில இது உண்டு. இது எதுக்குன்னா 365 திரி 366 இருக்கலாம், 367 இருக்கலாம், 365க்கு குறையக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கார்த்திகைக்கு தீபம் ஏற்றுறோம், கண்டிப்பா ஆத்த அன்னைக்கு அடைக்க கூடாது, வெளியில கூடாதுன்னு. இதே நம்ம ஊர்களுக்கு லீவுக்கு போறோம், ஏதோ ஆத்துல ஒரு சில அசம்பாவிதம் நம்மளால ஏத்த முடியலன்னா விட்டு போறது இல்லையா, அது பாவமா. அதனால இந்த 365 நாளும் நம்ம ஏத்துறதுக்கு அந்த பரிகாரம் அன்னைக்கு விட்டு போயிடுது. அன்னைக்கு ஒரு வாரம் நம்ம ஊருக்கு போயிட்டோம், ஆத்துல விளக்கேத்தல அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு பரிகாரம் இந்த 365 தெரிய வச்சு அந்த கொடி மரத்துக்கிட்ட ஏத்துறது. அதுதான் இந்த மகாபரணி இது, இந்த பரணி தீபம். மம்மி, இப்போ பரணி தீபம் ஏத்துறத பத்தி சொன்னேன். ஆனா இதோட நன்மைகள் என்ன, இதோட பர்பஸ் என்ன? நம்ம ஃபேமிலிக்கு இதனால என்ன பலன்கள்? நிறைய நன்மை இருக்குமா. அதாவது கடோபனிஷதம் அப்படிங்கிற ஒரு நூல்ல நசிகேத்தன் அவனை பத்தி சொல்றார். அவரோட அப்பா ஒரு பெரிய யாகம் பண்றார். அப்ப வந்து யாகம் பண்ணத்தை வந்தவாளுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறார். வீட்டில் இருக்கிறது அவ்வளவும் தானம் போயிட்டு அவன் அந்த பையன் பார்க்கறான், இப்படி எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இருக்க, என்னையே தானம் பண்ணிட்டு போறேன். ஒன்னும் யமதர்மத்துக்கு தானம் பண்ண நேரம் யமலோகம் போயிட்டார் அவர். இது என்னது நேரம் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா யமன்ட்ட தானே இது பண்றாரு, என்னது இது இப்படி பண்றாளே. ஆனா யமன் உங்க வந்து பாதையில நான் வரத்தே ரொம்ப இருளா இருந்தது, இது ஏன் அப்படியே வந்தவாளுக்கு வெளிச்சம் வேண்டாமா, எப்படி வரும் அந்த ஆத்மா மேல வரச்சு, அதாவது எப்படி வரும் இருள எப்படி வரும் அப்படின்னு. அதுக்குத்தான் இந்த பரணி தீபம் பண்ணுறது. இந்த பரணி தீபம் ஏற்றினா அந்த நம்ம இங்க வாழ்ந்த காலமும் ஒளிமயமா இருக்கும், நம்ம போய் மேல போறோம் பாருங்க, அப்போ அந்த பாதை நமக்கு ஒளிமயமா வழிகாட்டும். அப்படிங்கிறதுனால தான் இது ரொம்ப முக்கியமா. முன்னோர்களுக்கு வந்து ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் அப்படிங்கறதுக்காக இது முக்கியமா சொல்றாங்க. பேரை வந்து இந்த இது நெய்ப்பந்தம் காட்டுவான். அந்த ஒளிக்கு வந்து அவ்வளவு ஒரு விசேஷம். கோவில்ல ஒரு விசேஷம், தேர் போறது நம்ம மாட வீதியிலன்னா முதல்ல ஒரு பெரிய ஓலையில இது பத்த வச்சு சுத்தம் பண்ணுவான் 4 மாட வீதி. அது வந்து ஒரு கிளீன்லினஸ் ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த விளக்கம். இதே மாதிரி திருவண்ணாமலையில கூட பரணி தீபம் ஏத்துறா இல்லையா, கோவில்ல காலம்பரமே ஏத்துவாங்க. அதாவது பரணி காலையில வந்துடுறது இல்லையா, சில நாள் முதல் நாள் வரும். ஆமா, மொத்தமா எல்லாருமே இந்த மாதிரி அவாவா எல்லாம் வரிசையா நந்தி கிட்ட உட்காந்துட்டு பூஜை பண்ணி ஏத்தி வழிபடுவா. அன்னைக்கு அது பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திரியெல்லாம் வந்து எத்தனையோ இது மீட்டர் கணக்கா வேஷ்டிய நெய்யில முக்கி அதுவும் ஏத்திட்டு அப்புறம் அங்கேயும் மேலே எடுத்துன்னு போவா. எடுத்துன்னு போயிட்டு கார்த்திகை இன்னைக்கு தான் அங்க ஏத்தினப்பா இங்கேயே அவ இது பண்ணுவா. அது பார்க்க ஒரு கண்கொள்ளா காட்சி. நமக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், அதெல்லாம் பார்க்க வருது. இப்போ
தொலைக்காட்சியிலேயும் நமக்கு நல்லா தெரியுது, அதனால ரொம்ப பாக்கியம் பெற்றிருக்கோம். இந்த கார்த்திகை மாசத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். திருவொற்றியூர்னு இங்க இருக்கு. இங்க அங்க வந்து புற்றீஸ்வரன், அந்த புற்றீஸ்வரர், திரிபுர சுந்தரி, திருவிடையம்மன், வடிவுடையம்மன் மேலூர் வடிவுடையம்மன். அந்த கோவில்ல புற்று அன்னைக்கு வந்து தான் திறப்பா, கார்த்திகை பௌர்ணமிக்கு தான் திறப்பா. 3 நாள் திறந்திருப்பா. அதுல வந்து நம்ம இது புணுகு வாங்கி புணுகு சட்டம் வாங்கி கொடுத்தா வருஷம் இருந்த புணுகெல்லாம் ஒரு டப்பால சேகரிப்பா. நமக்கு சின்னதா ஒரு டப்பா தருவா. அதை நெத்தியில இட்டுண்டா அவ்வளவு ரக்ஷ. அந்த அது வந்து கார்த்திகை மாசம் தான், எவ்ரி இயர் அது 3 நாள் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு விசேஷம். இதையும் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் ரொம்ப நல்ல விஷயங்களை நீங்க பகிர்ந்திருக்கீங்க. இது இந்த காலத்துல நிறைய பேருக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நமஸ்காரம்மா. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.